இப்போ அர்ஜுனன் தபசு சிற்பம் பத்தி நமக்கு தெரியும். உலக புகழ் பெற்று அவ்வளோ ஃபேமஸா இருக்கு. அதுல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அது என்ன சிற்பம் அப்படின்னா, கங்கை உலகத்துக்கு வரும்போது எப்படி வேர்ல்ட் ரியாக்ட் பண்ணுச்சுன்றது மாதிரிதான். கங்கா வந்து உலகத்துக்கு வர சீனை தான் அவங்க அப்படி டெபிக் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன ரொம்ப எல்லாரும் என்ன கவர்ந்துருக்கும்னா, பல்லவர் கால கட்டிடக்கலைகள்ல என்னென்ன விலங்குகள்லாம் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு? இப்போ அந்த பஞ்சரதங்கள்ல வந்து நான் சொன்ன மாதிரி யானை செதுக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நந்தி செதுக்கி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சிங்கம் செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் சிங்கம் வந்து அவங்களுடைய சிம்பிள் மாதிரி. தர்மராஜா ரதத்திலையும் வந்து உங்களுக்கு அந்த தூணுக்கு கீழே வந்து சிங்கத்தெல்லாம் செதுக்கியிருப்பாங்க. அது மாதிரி வராக பெருமாள் கோவில்ல வந்து அது வராக பெருமாளோட மூர்த்தி வந்து ரொம்ப அழகா செதுக்கியிருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அவர் வந்து ஒரு கையில வந்து பூதேவியை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல என்னன்னா, அவங்க ஒரு ஹீரோவை டெபிக் பண்ணும்போது அந்த ஹீரோ வந்து லைஃப் சைஸை காமிச்சிருப்பாங்க. நார்மலா நம்ம ஒரு 8 அடி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ மகிஷாசுரனையுமே வந்து ஒரு 8 அடிக்கு காமிச்சிருப்பாங்க. இதுதான் இப்போ நீங்க சொன்னீங்கல்ல, பல்லவர்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம கற்கள்லே வந்துட்டு கோவில்கள் கட்ட ஆரம்பிச்சோம். அப்போ அதுக்கு முன்னாடி வரைக்கும் எப்படி இருந்தது கோவில்கள்? பல்லவர்கள் காலத்துக்கு முன்னாடி நம்ம நிறைய கோவில்கள் கட்டியிருக்கோம். ஆனா அதெல்லாம் நான் சொன்ன மாதிரி பெரிஷபிள் மெட்டீரியல்ல கட்டினது, செங்கல் சுண்ணாம்புல கட்டினதுனால நமக்கு இவ்வளவு காலம் கிடைக்காம இருந்திருக்கும். இவ்வளவு காலம் வரைக்கும் அது நிலைச்சிருக்க வாய்ப்பு இல்லை. ஓகே. இப்ப பாத்தீங்க அப்படின்னா, பல்லவர்கள் கால கட்டிடக்கலைக்கு மையமான பகுதியா இருந்தது மகாபலிபுரம் தான். அதற்கான காரணம் என்னமா பாக்குறீங்க? அதற்கான காரணம் என்னன்னா, முதல் விஷயம், அங்க அவங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்ட் பண்றதுக்கு நிறைய பாறைகள் இருந்தது. ஸோ அவங்க நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி ட்ரையல் அண்ட் எரர் பண்றதுக்கு அங்க அவங்களுக்கு ஒரு நல்ல ஸ்பேஸ் இருந்ததுனால அங்க அவங்க நிறைய ரிஃபைன்மெண்ட் பண்ணிக்கிட்டாங்க. இது இப்படி பண்ண முடியும், அது அப்படி பண்ண முடியும், வேற ஸ்டைல்ல அவங்க செதுக்கி அவங்க ஒரு ரிஃபைன்மெண்ட், அது அவங்களுக்கு அந்த லொகேஷன் வந்து ஓகேவா இருந்தது. அங்க அந்த மெட்டீரியல் அவைலபிளா இருந்ததுனாலே அவங்களுக்கு அது இன்னும் எஃபெக்டிவா இருந்தது அங்க பண்ணி பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம நமக்கு இன்ஸ்பிரேஷனே வந்து அந்த பிளேஸ்ல இருந்து, நான் சொன்ன மாதிரி இந்த தர்மராஜ ரதம் அதெல்லாம் வந்து நமக்கு இன்ஸ்பிரேஷனே அந்த இடத்துல இருந்தா நம்ம எடுக்கிறோம். ஓகே. அதே மாதிரி இப்போ அங்கே வந்து அந்த அர்ஜுனன் தபசு அப்படின்னு ஒரு பாஸ் ரிலீஃப் இது இருக்கு, ஸ்கல்ப்சர் இருக்கு. அங்க போனீங்கன்னா அங்க வந்து எல்லாமே இருக்கும். நிறைய விலங்குகள், நிறைய இந்த யானை சிற்பம், அதே மாதிரி இந்த அது பக்கத்துல இந்த குரங்கு சிற்பம், அதே மாதிரி அந்த பறவைகள் சிற்பம், இது எல்லாமே வந்து அங்க இருக்கும். ஸோ நமக்கு அங்க போனோம்னா நமக்கு தெரியும். ஸோ இதோட ஸ்டார்டிங் இந்த அவங்க போனாலே நமக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது இந்த மாதிரி பண்றது, இது இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ஓகே. இப்போ அர்ஜுனன் தபசு சிற்பம் பத்தி நமக்கு தெரியும். உலக புகழ் பெற்று அவ்வளோ ஃபேமஸா இருக்கு. அதுல அப்படி என்ன சிறப்பு இருக்கு? அது என்ன சிற்பம் அப்படின்னா, கங்கை உலகத்துக்கு வரும்போது எப்படி வேர்ல்ட் ரியாக்ட் பண்ணுச்சுன்றது மாதிரிதான். கங்கா வந்து உலகத்துக்கு வர சீனை தான் அவங்க அப்படி டெபிக் பண்ணியிருப்பாங்க. அதுல என்ன ரொம்ப எல்லாரும் என்ன கவர்ந்துருக்கும்னா, அங்க ஒரு முனிவர் நின்று தவம் பண்ணிட்டு இருப்பாரு. அவர் வந்து அவ்வளவு ஒல்லியா இருப்பாரு. அவரோட அந்த ரிப்கேஜஸ் எல்லாம் தெரியும். அதுதான் வந்து எல்லாரையுமே அவ்வளவு கவர்ந்து இருக்கும். அது மட்டும் இல்லாம அதுல எல்லாமே இருக்கும். நான் சொன்ன மாதிரி எல்லா விலங்கு யானை இருக்கும். அந்த யானையோட காலுக்கு இன்னும் நிறைய குட்டி குட்டி யானைகள் இருக்கும். அதே மாதிரி பறவையோட இது இருக்கும், பறவைகள் இருக்கும், பறவையோட சிற்பம் இருக்கும். அதே மாதிரி வந்து அந்த நாக தெய்வங்களோட சிற்பம் இருக்கும். அதே மாதிரி இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, இப்போ வந்துட்டு அர்ஜுனன் அப்படின்னு ஒருத்தர் செதுக்குறப்போ அவருக்கான விலங்கு பக்கத்துல அப்படி வச்சு செதுக்கி இருக்காங்களா? அவருக்கான விலங்கு அப்படி நம்ம சொல்ல முடியாது. விலங்கு சம்பந்தப்பட்ட விலங்குகள் அந்த மாதிரி அப்படி கிடையாது. இது வந்து என்னன்னா, கங்கை உலகத்துக்கு வரும்போது வேர்ல்ட் எப்படி ரியாக்ட் பண்ணுச்சு அது மாதிரிதான். டிசென்ட் ஆஃப் கங்கா அப்படின்னு சொல்லுவாங்க, அது மாதிரிதான். அதுல வந்து நிறைய சிற்பங்கள் இருக்கும். ஆண், பெண், தேவர்கள் எல்லாத்தோட சிற்பமும் இருக்கும், நாக தெய்வங்களோட சிற்பமும் இருக்கும். இது மாதிரி எல்லாம் இருக்கும். அதுல என்னன்னா, அந்த ஒரு பாஸ் ரிலீஃப்ல நிறைய ஸ்கல்ப்சர்ஸ் வச்சு செஞ்சிருப்பாங்க. அதுதான். ஓகே. இப்போ பல்லவர் கால கட்டிடக்கலைகள்ல என்னென்ன விலங்குகள்லாம் வந்துட்டு பொறிக்கப்பட்டிருக்கு? இப்போ அந்த பஞ்சரதங்கள்ல வந்து நான் சொன்ன மாதிரி யானை செதுக்கியிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து நந்தி செதுக்கி வச்சிருக்காங்க, அதுக்கப்புறம் வந்து சிங்கம் செதுக்கியிருக்காங்க. இதெல்லாம் சிங்கம் வந்து அவங்களுடைய சிம்பிள் மாதிரி. தர்மராஜா ரதத்திலையும் வந்து உங்களுக்கு அந்த தூணுக்கு கீழே வந்து சிங்கத்தெல்லாம் செதுக்கியிருப்பாங்க.
அது மாதிரி அவங்களோட சிம்பிள் வந்து சிம்புன்றதுனால அவங்க அதுல கொஞ்சம் ஸ்பெஷலைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து இங்க நீங்க அர்ஜுன தவசில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய பறவைகள், நான் சொன்ன மாதிரி யானை, அதுக்கப்புறம் வந்து இந்த நாகதேவர்கள் இவங்க எல்லாத்தையும் செதுக்கியிருப்பாங்க. அதே மாதிரி இது பக்கத்துல கிருஷ்ண மண்டபத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மாடுகள் இருக்கும். அந்த கிருஷ்ண மண்டபத்துல என்ன இருக்கும்னா கிருஷ்ணன் வந்து அந்த கோவர்தன மலையை தூக்குற மாதிரியான ஒரு காட்சி இருக்கும். அந்த மாதிரி செதுக்கியிருப்பாங்க. கிருஷ்ணன் வந்து அந்த மக்களை வந்து ரெஸ்கியூ பண்ற காட்சி மாதிரி இருக்கும். அதுல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பசுவை வந்து செதுக்கி வச்சிருப்பாங்க. சோ இதுதான் இப்போ நீங்க நல்லா பாத்தீங்கன்னா தெரியும், இப்போ கங்கை உலகத்துக்கு வரும்போது அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷப்படுறாங்க அப்படின்றதையும் செதுக்கியிருப்பாங்க. அது பக்கத்துல ரொம்ப மழை பெஞ்சு வெள்ளம் வந்தா மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுவாங்கன்றதே காட்டியிருப்பாங்க. சோ இது வந்து டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ரெண்டுமே தண்ணி தான். அது வந்து வரும்போது இப்ப தண்ணியே இல்லாத இடத்துக்கு தண்ணி வந்தா எல்லாம் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்கன்னு இருக்கும். தண்ணி ரொம்ப ஓவரா வந்துச்சு, இப்ப நம்ம யாராவது காப்பாத்தணும், அந்த ஒரு இதையும் செதுக்கியிருப்பாங்க. ரெண்டுமே சைட் பை சைட் செதுக்கியிருப்பாங்க. ஓகே, இப்போ பல்லவர் கட்டிடக்கலைக்கு முக்கியமான இடம் எது? பல்லவர் கட்டிடக்கலைக்கு இப்போ உங்களுக்கு வந்து முக்கியமான இடம் எனக்கு வந்து அது ஸ்டார்டிங் பாயிண்ட்ல தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மாமல்லபுரம் பஞ்சரதம் போகலாம். எனக்கு அது ரொம்ப ரிஃபைண்டான ரிஃபைண்டான ஸ்டேஜ்ல அது எப்படி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா காஞ்சிபுரம் நீங்க விசிட் பண்ணலாம். அது அங்க வந்து வைகுண்ட பெருமாள் டெம்பிள், அந்த கைலாசநாதர் டெம்பிள், அதை நீங்க விசிட் பண்ணீங்கன்னா அது ரொம்ப ரிஃபைன்டு ஸ்டேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் அங்க இருக்கும். இப்போ பல்லவ கட்டிடக்கலைகள்ல தூண்களுடைய சிறப்புகள் என்னென்ன? தூண்களுடைய சிறப்புகள் வந்து அது மகேந்திரவர்ம பல்லவர் டைம்ல ரொம்ப ரூடிமெண்ட்ரியா இருந்தது. ஒரு தூண்னா மேல ஒரு பாக்ஸ், கீழே ஒரு பாக்ஸ், நடுவில் ஒரு சின்ன ஒரு சர்க்கிள் மாதிரி இருக்கும். ஆனா இதுவே வந்து ஆஸ் டைம் பாஸ்ட் பை அவங்க நிறைய ரிஃபைன்மெண்ட்ஸ் கொண்டு வந்தாங்க. நரசிம்மவர்ம பல்லவருடைய தூண்லாம் வந்து அதுக்கு கீழே வந்து ஒரு லயன் இருக்கிற மாதிரி செதுக்கியிருப்பாங்க. தூண் வந்து இன்னும் சின்னதா, அது தூணோட ரொம்ப ஸ்ட்ரக்சர்டா பண்ணியிருப்பாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கும். இதுவே நீங்க காஞ்சிபுரம் கைலாசநாதர் கோவில்லாம் வந்தீங்கன்னா அதுல இன்னும் நிறைய அடிஷன்ஸ் எல்லாம் வேற மாதிரி நிறைய இன்னும் ஆர்னமெண்டேஷன். இப்போ அந்த தூண் வந்து அந்த சீலிங்கோட சேர்ற இடத்துல எல்லாம் ஒரு லோட்டஸ் வர மாதிரி அந்த மாதிரி எல்லாம் பண்ணியிருப்பாங்க. அதான் அது ஒவ்வொரு ஸ்டேஜ் ஆஃப் ரிஃபைன்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் எடுக்கும் போது அவங்க அவ்வளோ நேர்த்தியா பண்ற அந்த மாதிரி அவ்வளோ நேர்த்தியா பண்ணியிருக்க முடியாது. அது நான் சொன்ன மாதிரி நிறைய ட்ரையல் அண்ட் எரர் பண்ணி தான் அவங்க அந்த ரிஃபைன்மெண்ட் வந்து வந்திருக்கும் அவங்களுக்கு. இப்போ நீங்க பல்லவ கட்டிடக்கலைகள்ல பார்த்து வியந்த ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா அதாவது ஷேர் பண்ணணும்னா சொல்லுங்க. பார்த்து எந்த விஷயங்கள் இல்ல உங்களுக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், அவங்க ஆட்சி பண்ணதை தாண்டி இந்த விஷயங்கள் பண்ணியிருக்காங்க பல்லவர்கள் அப்படின்னு நீங்க ஏதாவது சொல்லணும், அதை சொல்லுங்க. எனக்கு பல்லவர்களோட கட்டிடக்கலை பார்க்கும்போது என்ன தோணுச்சு அப்படின்னா இந்த அந்த நீங்க ஷோர் நெப்பிள் சொன்னீங்க இல்லையா, அது வந்து எப்படின்னா அங்க ஜலசேன பெருமாள் கோவிலும் இருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு சிவன் கோயிலும் இருக்கு. அந்த சிவன் கோயில்ல வந்து என்னன்னா ஒரு சோமாஸ்கந்த மூர்த்தி சிற்பம் இருக்கும், அதுக்கு முன்னாடி ஒரு சிவலிங்கம் இருக்கும். அது அவங்க எப்படி செதுக்கியிருப்பாங்க அப்படின்னா, நான் புக்ஸ்ல படிச்சப்ப எப்படி படிச்சேன்னா அது வந்து செதுக்குனதோட மெயின், அது வந்து அந்த கடலோரத்துல செதுக்கின மெயின் ரீசனே வந்து அந்த சூரியன் உதிக்கும் போது அந்த சூரிய கிரணங்கள் வந்து சிவலிங்கம் மேல விழுகணும், அந்த ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க செதுக்கியிருக்காங்க. சோ நான் தான் இந்த அளவுக்கு ஒருத்தவங்க கால்குலேட் பண்ணி அவங்க வந்து இமேஜின் பண்ணிருக்காங்க. அதை வந்து கல்லுல கொண்டு வரதுக்கு முன்னாடி அவங்க உட்கார்ந்து இமேஜின் பண்ணிருக்காங்க. ஃபர்ஸ்ட் சூரியன் உதிக்கும் போது அது அந்த கல்லுல விழும்போது எவ்வளவு அழகா இருக்கும்னு அவங்க இமேஜின் பண்ணி அந்த தாட்டை மனசுல வச்சு அது இங்க கொண்டு வந்திருக்காங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வேற இப்ப வந்து எப்படி சொல்றது, மித்த எல்லா கிங்ஸுமே வந்து பாண்டியர்கள் தமிழுக்கு நிறைய பண்ணியிருக்காங்க அஃப்கோர்ஸ். பட் பல்லவர்கள் வந்து அவங்க வந்து ஒரு ராஜாவா இருக்கிறதையும் தாண்டி இவ்வளோ தூரம் இறங்கி நம்ம இதெல்லாமே ரொம்ப ஒரு ஆர்டிஸ்டிக்கான ஒரு டைனாசிட்டி, அது ரொம்ப ஆர்டிஸ்டிக்கான டைனாசிட்டி. இந்த அளவுக்கு இது இப்படி எல்லாம் பண்ணணும், அந்த சின்ன சின்ன அட்டென்ஷன் டு டீட்டெயில் எல்லாமே எனக்கு ரொம்ப பார்த்து நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு சின்ன ஒரு அந்த இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த திரௌபதி ரதம்லாம் நீங்க பார்த்துட்டு இருக்கும்போது மேல அந்த மகர தோரணா சைட்ல அந்த சின்ன சின்ன இதெல்லாம் செதுக்கியிருப்பாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி சிற்பங்கள்லாம் செதுக்கியிருப்பாங்க. அதெல்லாமே ரொம்ப நுணுக்கமா பார்த்து செதுக்குன மாதிரி இருக்கும். இப்போ நீங்க இந்த அளவுக்கு டீட்டெயில்டா பார்த்து சொல்றீங்க, ஆனா எத்தனை பேர் கோவில் போறப்போ அந்த அளவுக்கு நுணுக்கமா பார்த்திருப்பாங்க அப்படின்றது தெரியல. ஸோ நீங்க சொல்றப்போ எனக்கே இவ்வளோ இருக்கா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அது நம்ம அதுவும் அந்த திரௌபதி ரதம் எல்லாம் வந்து அந்த ஒரு ரூஃப் மாதிரி வந்திருக்கும். அந்த ரூஃப்ல 4 இடத்துலயும் வந்து அவ்வளோ அழகா வந்து அந்த ஒரு கார்விங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதெல்லாம் வந்து அவங்க நான் என்ன யோசிப்பேன்னா அவங்க செதுக்கிட்டு உட்காந்து பார்ப்பாங்க, பார்த்துட்டு இந்த இடத்துல இது இப்படி ஆட் பண்ணா நல்லா இருக்கும், ஆட் பண்ணலாம். ஸோ இவங்க உட்காந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இப்படி ஆட் பண்ணா நல்லா இருக்கும், ஆட் பண்ணலாம். அது மாதிரி அவங்க யோசிச்சிருப்பாங்களோ அப்படின்னு நினைச்சேன் நான். ஓகே,
அதே மாதிரி மாமல்லபுரத்துல வந்து நிறைய குகைகள் இருக்கு. இந்த வராக பெருமாள் குகை, அதுக்கப்புறம் வந்து மகிஷாசுரமர்தினி கேவ், இது மாதிரி நிறைய குகைகள் இருக்கு. இதுல மகிஷாசுரமர்தினி கேவ்ல வந்து ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும். மகிஷாசுரமர்தினி வந்து மகிஷனை எதிர்த்து போராடுற மாதிரி ஒரு ஸ்கல்ப்சர் இருக்கும். அதுல அவ்வளவு அழகா இருக்கும் டீடைல்ஸ். அது எப்படின்னா அந்த மகிஷாசுரமர்தினி வந்து ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருப்பான். அந்த அரக்கன் அவ்வளவு பெரிய சைஸுக்கு இருப்பான். இவங்க வந்து பார்க்க அவ்வளவு சின்ன பொண்ணு மாதிரி இருப்பாங்க. சின்ன பொண்ணு மாதிரி அவ்வளவு அழகா. இதுல என்ன அந்த ஸ்கல்ப்சர்ல நான் என்ன நோட் பண்ணேன்னா, ஒரு அரசனை எப்படி டெபிக் பண்ணிருப்பாங்க. அந்த அரசனுக்கு ஒரு வெண்கொற்ற குடை, அவனுக்கு அந்த ஒரு பணியாட்கள், அவங்க எல்லாருமே மகிஷாசுரனுக்கும் இருப்பாங்க, நம்ம துர்காவுக்கும் இருப்பாங்க. இந்த 2 பேத்துக்குமே இருப்பாங்க. துர்கா ரொம்ப அழகா வந்து அவங்க சிங்கத்தை ஒரு கையில புடிச்சிட்டு இருப்பாங்க, இன்னொரு கையில வந்து சிங்கத்து மேல உட்காந்துட்டு இருப்பாங்க. அவங்க அந்த அம்பு விடுவாங்க அந்த அந்த அரக்கன் மேல. அந்த அரக்கனுக்கு வந்து மனித உடம்பு இருக்கும். இந்த எருமை மாட்டினுடைய முகம் மட்டும் இருக்கும். இந்த மெட்டமார்பசிஸ் வந்து கொண்டு வந்ததே பல்லவர்கள் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வராக பெருமாள் குகையில வந்து வராக பெருமாளுக்கு மனுஷ உடம்பு இருக்கும், ஆனா வராக முகம் இருக்கும், வராகத்தோட முகம் இருக்கும். அந்த மாதிரி வந்து பண்ணிருப்பாங்க, ரொம்ப நேர்த்தியா பண்ணிருப்பாங்க. அதே மாதிரி வந்து அந்த அரக்கன் எப்படி இருப்பான்னா, அவன் கையிலயும் ஆயுதம் இருக்கும், இவங்க கையிலயும் ஆயுதம் இருக்கும். அது வந்து நம்ம போர் நேர்ல அந்த போர் பார்த்தா எப்படி இருக்குமோ டிஃபரன்ஷியேட் பண்ணி காமிச்சிருக்காங்க, செதுக்கிருக்காங்கன்னு சொல்றீங்களா? டிஃபரன்ஷியேட்டா இப்போ வந்துட்டு அந்த சாமி இது பண்றப்போ ஒரு மாதிரியும் அரக்கனை காட்டுறப்போ டிஃபரன்ஷியேட், அது டிஃபரன்ஸ் இருக்கும். பட் அந்த மகிஷனுக்கும் துர்காக்கும் நடந்த போரை வந்து நம்ம நேர்ல பார்த்தா எப்படி இருக்குமோ அது மாதிரிதான் செதுக்கிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப நேர்த்தியா செதுக்கிருப்பாங்க. நமக்கு ஆச்சரியமா இருக்கும், இந்த அரக்கன் இவ்வளவு பெருசா இருக்கானே, இந்த அம்மா இவ்வளவு சின்னதா இருக்காங்களே, எப்படி அவங்க போர் பண்ணி இது பண்ணாங்க, அந்த தோக்கடிச்சாங்கன்ற மாதிரி இருக்கும். அவனோட எக்ஸ்பிரஷனுமே வந்து பார்த்தா அந்த அசுரனோட எக்ஸ்பிரஷனுமே வந்து பார்த்தா ஒரு மாதிரி ஒரு முறைக்கிற அந்த ஒரு இதுவோட தான் இருக்கும். நீங்க அந்த இடத்த போய் பாத்தீங்கன்னா அது நம்ம கிட்ட ஏதோ கதை சொல்ற மாதிரியே இருக்கும். அந்த சிலையெல்லாம் நம்ம கிட்ட ஏதோ கதை சொல்ற மாதிரி தான் இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த அசுரன் சைடும் நிறைய பேர் அவனோட சப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க, அம்மன் சைடும் நிறைய சப்போர்ட்டர்ஸ் அவங்க அதெல்லாம் நின்றுட்டு இருப்பாங்க. அது 2 பேருக்குமே அது நல்லா இருக்கும், அது ரொம்ப அழகா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து அங்க ஒலக்கனேஸ்வரா கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அது எப்படின்னா அது வந்து மலைக்கு மேல இருக்கும். அது வந்து அங்க வந்து நிறைய இந்த சிவகணங்கள் எல்லாம் நிறைய செதுக்கி இருப்பாங்க. அந்த சிவகணங்கள் சங்குதிர மாதிரி இருக்கும். அது மாதிரி அது வந்து மலைக்கு மேல செதுக்கி இருப்பாங்க அந்த கோவில். அதுக்கப்புறம் வந்து வராக பெருமாள் கோவில்ல வந்து வராக பெருமாளோட மூர்த்தி வந்து ரொம்ப அழகா செதுக்கி இருப்பாங்க. ரொம்ப ரியலிஸ்டிக்கா இருக்கும். அவர் வந்து ஒரு கையில வந்து பூதேவியை தாங்கிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இதுல என்னன்னா, அவங்க ஒரு ஹீரோவை டெபிக் பண்ணும்போது அந்த ஹீரோ வந்து லைஃப் சைஸ் காமிச்சிருப்பாங்க. நார்மலா நம்ம ஒரு 8 அடி அந்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இப்போ மகிஷாசுரனையுமே வந்து ஒரு 8 அடிக்கு காமிச்சிருப்பாங்க. இதுதான் அவங்களோட ஸ்பெஷாலிட்டி. சிற்பம் சின்னதா இருந்தா பத்தாது, அந்த மாதிரி கிடையாது. அது ஒரு லைஃப் சைஸுக்கு பண்றது. அந்த மாதிரி இவங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணி 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 ட்ரெய்லர் பார்த்ததோட பலன் தான் காஞ்சிபுரத்துல வந்து கைலாசநாதர் கோவில், அப்புறம் வைகுண்ட பெருமாள் கோவில் எல்லாம் அப்படியே அந்த கோவில் ஃபுல்லா சிற்பமா தான் இருக்கும். ஃபுல்லா சிற்பமா இருக்கும். எல்லாம் சிவன் கதை, சிவனும் அர்ஜுனனும் வந்து இந்த அவங்க 2 பேருக்கு போட்டி வந்து அவங்க 2 பேர் போராடுறது, அந்த மாதிரியான கதைகள், பெருமாளோட கதைகள், இது எல்லாமே வந்து இங்க வந்து இவங்க இந்த குட்டி குட்டி எபிசோட்ஸா செதுக்கி பழகுனதுதான் அங்க வந்து ஒரு மொத்த கதையுமே வந்து அப்படியே கோர்வையா செதுக்கிறதுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணுச்சு. அதே மாதிரி இங்க வந்து மாமல்லபுரத்துல எல்லாம் வந்து கிரானைட்ல பண்ணி பண்ணி அவங்க பழகிட்டாங்க. சோ காஞ்சிபுரத்துக்கு வரும்போது அவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, பேஸ கிரானைட்ல போட்டுட்டு மேல மேல சாண்ட்ஸ்டோன் வச்சு கட்டுறாங்க. அது ஏன்னா அவங்களுக்கு ஈஸியா இருந்தது, மேல கட்ட அவங்களுக்கு ஈஸியா இருந்தது. அந்த மாதிரி அப்புறம் சோலாஸோட டைம்ல எல்லாம் ரொம்ப இவால்வ் ஆயிடுச்சு. கிரானைட்டே இருந்தாலும் அதோடைய வெயிட் வந்து தாங்குற அளவுக்கு நமக்கு அவங்க வந்து பிளான் பண்ணி கட்டுற மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா இப்போ என்னதான் பண்ணாலுமே ரோடு போறாங்கன்னு வச்சுக்கோங்க, அதுவே சீக்கிரமா இதாயிடுது. ஆனா அந்த காலத்துல கட்டின சிற்பங்கள் இன்னுமே எதுவுமே ஆகாம அப்படியே நிக்குது அப்படின்றப்போ அது ரொம்ப ஆச்சரியப்படுற விஷயமா தான் இருக்கு இல்லையா? கண்டிப்பா. அதே மாதிரி அங்க காஞ்சிபுரத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க செதுக்கிற சிற்பம் எல்லாம் வந்து ஒரு சீரீஸா இருக்கும். ஒரு ஃபுல் ஒரு கதையை சொல்ற மாதிரி வந்து அவங்க செதுக்கிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு மாமல்லபுரத்துல வந்து ஆச்சரியமா இருக்கும். ஏன்னா அங்க வந்து பெரிய பெரிய ஸ்கல்ப்சர்ஸ் இருக்கும், ரொம்ப நேச்சுரலா இருக்கும். மாமல்லபுரத்துல இருக்கக்கூடிய ஸ்கல்ப்சர்ஸ் ரொம்ப நேச்சுரலா, ரொம்ப கேஷுவலா இருக்கும். ஆனா இதுவே நீங்க காஞ்சிபுரம் அந்த மாதிரி ஏரியாஸ்கெல்லாம் வந்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி டீடைல்ஸ் எல்லாம் பார்த்து பண்ணிருப்பாங்க. ரொம்ப சின்ன சின்ன டீடைல்ஸ். நம்ம
நம்ம ஒவ்வொரு சிற்பத்தையும் நின்னு பொறுமையா ஓ இது இப்படி இருக்கா அது மாதிரி பாக்குற அப்ப மாதிரி அதுக்கு எவ்வளவு நாட்கள் எடுத்திருக்கோம், கண்டிப்பா. எப்படி கரெக்டா ஒரு நல்ல ஒரு சிற்பியா பார்த்து செலக்ட் பண்ணிருப்பாங்க. எனக்கு இன்னொரு டவுட் வருது, அதுக்கான கற்கள் எப்படி அவங்க செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? ஏன்னா நிறைய விதமான கற்கள் இருக்கும் இல்லையா? சோ அதுக்கான கற்கள் வந்து அவங்க எப்படி செலக்ட் பண்ணி? இல்ல இப்போ அப்பெல்லாம் வந்து சிற்பிகள் வந்து பரம்பரையா அதே வேலையை தான் பார்த்திருப்பாங்கல்ல. சோ அவங்களுக்கு தெரியும் இந்த கல் சூட் ஆகும், இந்த கல் சூட் ஆகாது. கல்லுலயே ஆண் கல் பெண் கல் அப்படின்லாம் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஓகே. ஆண்கல்ல வந்து நம்ம நேர்த்தியா செதுக்க முடியும், பெண்கல்ல வந்து செதுக்கிறது கொஞ்சம் கஷ்டம் அப்படின்லாம் கூட நான் கேள்வி கற்கள்லயும் இப்படி இருக்கு, அப்படிலாம் இருக்கு அப்படிதான் சொல்லுவாங்க. அந்த மாதிரி சோ அவங்களுக்கு சிற்பிகள் தேர்ந்தெடுக்கும் போது அவங்க பார்த்துதான் தேர்ந்தெடுத்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. அதே மாதிரி பல்லவ பீரியட்ல வந்து இந்த மூத்த தேவின்னு சொல்றோம்ல, இப்ப வந்து அவங்க மூதேவி அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டோம். மூத்த தேவி அவங்க வந்து லட்சுமியோட அக்கான்னு சொல்லுவாங்க. மூத்த தேவியோட வழிபாடு வந்து பல்லவர்கள் காலத்துல வந்து இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. மூத்த தேவியோட வழிபாடு அவங்க காலத்துல இருந்திருக்கு. ஏன்னா மூத்த தேவி வந்து இந்த விவசாயத்தினுடைய கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்களுக்கு வந்து சிலைகள் இருந்ததா சொல்றாங்க. சிலைகள் இருக்கு, அவங்களுக்கு சிலைகள் இருக்கு, அவங்களை வந்து வழிபாடு பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அது வந்து லேட்டர் பீரியட்ல அவங்களுக்கு கும்பிடாமலே போயிட்டோம். சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. லேட்டர் பீரியட்ல அவங்களை அப்படியே கும்பிடாமலே நம்ம வந்து விட்டோம், அது மாதிரி ஆயிடுச்சு. இப்ப எனக்கு இன்னொரு டவுட் வருது, பல்லவர்கள் காலகட்டத்துல அவங்க கும்பிட்ட கடவுள்கள்னா யாரு? அவங்க சிவனை கும்பிட்டுருக்காங்க, பெருமாளை கும்பிட்டுருக்காங்க. ஏன்னா கோவில்கள் கட்டியிருக்காங்கல்ல, சிவன் கோவில் இருக்கு கைலாசநாதர், பெருமாள் கோவில் வைகுண்ட பெருமாள் கோவில். அதிகமா இருக்கக்கூடிய கோவில்கள்னா அதிகமா சிவனுக்கு விஷ்ணுவுக்கு இவங்களுக்கு கோவில்கள், பிளஸ் கொற்றவை நம்ம சொல்ல துர்கான்னு சொல்றோம்ல அவங்களுக்கு கோவில்கள். அதுதான். சோ இது வந்து மகேந்திரவர்மர், நரசிம்மவர்மர், ராஜசிம்மர் இவங்களோட லெகசியை வந்து ஃபாலோ பண்ணியே வந்து அவங்களுக்கு அப்புறம் வந்த ரூலர்ஸான அவங்களுக்கு அப்புறம் வந்த நந்திவர்மர், அவர் வந்து 9ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். அவரும் வந்து கோவில்கள் கட்டியிருக்காரு. முக்தீஸ்வரன் கோவில், மாத்தங்கேஸ்வரர் கோவில், வடமல்லேஸ்வரர் கோவில், இது மாதிரி அவங்களும் நிறைய கோவில்கள் கட்டியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்ச தகவல்களை எங்ககிட்ட ஷேர் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கின்றேன். நன்றி.